ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிஎஃப்ஏ இன்ஸ்டிடியூட். இப்போ நம்ம சிஎம்ஏ இருக்குல்ல, சிஎம்ஏக்கு ஐசிஎம்ஏஐன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அந்த மாதிரி சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கு சிஎஃப்ஏ இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ண இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான் இது. இது வந்து எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே வந்து செட் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து நமக்கும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் அப்படின்னாலே நமக்கு தெரியுது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளார. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளார ஒரு எத்திக்கல் கோட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக் அப்படின்னா என்ன? A code of ethics in business is a set of guiding principles intended to ensure a business and its employees act with honesty and integrity in all facets of its day-to-day operations and to only engage in acts that promote a benefit to the society. ஸோ என்னன்னு சொல்லலாம்னா, இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஒரு ரிட்டன் ரூல்ஸ் ஆர் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் வச்சுருக்கணும். இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்த கம்பெனியில் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயியோட பிஹேவியரை கைடு பண்ண போகுது. அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளார எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களே, ஸோ அந்த எம்ப்ளாயீஸோட பிஹேவியரை கைட் பண்ண போகிறது தான் இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ சிம்பிளாக இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதலாம்னா, இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் that guide an employee's behavior within an organization. Okay, இது ஏன் தேவைன்னா, நம்ம மேக் பண்ண போகிற எல்லா டெசிஷனுமே ஹானஸ்டாகவும் இன்டெகிரிட்டியாகவும் ப்ரொஃபஷ்னலிசமாகவும் அப்புறம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறதாகவும் இருக்கணும். ஸோ இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம வந்து கற்றுக்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் என்ன? அது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன பண்ணும், எம்ப்ளாயோட பிஹேவியரை ஆர்கனைசேஷனுக்குள்ளார எப்படிங்கிறத கைட் பண்ணும். ஏன் அது தேவை அப்படின்னா, நம்ம மேக் பண்ண போகிற எல்லா டெசிஷன்ஸுமே ஹானஸ்டாகவும் இன்டெகிரிட்டியாகவும் ப்ரொஃபஷ்னலிசமாகவும் அண்ட் சொசைட்டிக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறதாகவும் இருக்கணும். அதுதான் இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிஎஃப்ஏ இன்ஸ்டிடியூட் வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுது. ஓகே, சிஎஃப்ஏ இன்ஸ்டிடியூட் வந்து according to the CFA's website, members of CFA Institute, including CFA and candidates for the CFA designation, must adhere to the following code of ethics. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம சிஎம்ஏ குவாலிஃபை ஆகிட்டோம்னா நம்ம ஐசிஎம்ஏயோட மெம்பர் ஆகிடுவோம். அந்த மாதிரி சிஎஃப்ஏ குவாலிஃபை ஆனவங்க ஐசிஎஃப்ஏஐ கிடையாது, சிஎஃப்ஏஐ சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட்டோட ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. அந்த மெம்பர்ஸும் அப்புறம் அதில் இருக்கக்கூட கேண்டிடேட்ஸ் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு சிஎஃப்ஏ இன்ஸ்டியூட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் தான் வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்ட் வித் இன்டெகிரிட்டி, கம்பிட்டன்ஸ், டிலிஜென்ஸ், ரெஸ்பெக்ட். ஆக்ட் வித் 4 விஷயம்: இன்டெகிரிட்டி, கம்பிட்டன்ஸ், டிலிஜென்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் இன் அன் எத்திக்கல் மேனர். ஓகேவா? யார் கூட அந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும்? எல்லாரு கூடயும், பப்ளிக் கூட, கிளைண்ட்ஸ் கூட, ப்ரஸ்பெக்டிவ் கிளைண்ட்ஸ் கூட, எம்ப்ளாயீஸ், கொலீக்ஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த குளோபல் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கணும், அதுதான் இன்டெகிரிட்டிங்கிறது. கம்பிட்டன்ஸ் அப்படின்னா நாலேஜபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சிஎம்ஏவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரிலேட்டடாக, அக்கௌண்டிங் ரிலேட்டடாக ஒரு நாலேஜபிள் இருக்கணும்ல, அந்த நாலேஜோட நீங்கள் ஆக்ட் பண்ணணும், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ரியல் லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டோம். நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் இதை பண்ணுற, எனக்கு இப்படி ஆகுதுப்பா, அப்படி ஆகுது, இதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் இந்த நியூ ரெஜிமில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாகும்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கம்பிட்டன்ஸை காமிக்கலாம். அதுதான் வந்து காம்பிட்டன்ஸோட நம்ம ஆக்ட் பண்ணணுங்கிறது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாலேஜோட ஆக்ட் பண்ணணுங்கிறது. அப்புறம் டிலிஜென்ஸ், ரெஸ்பெக்ட், எத்திக்கலாக எல்லாரு கூடயும்னா பப்ளிக் கூட, அப்புறம் கிளைண்ட்ஸ் கூட. ப்ரொஸ்பெக்டிவ் கிளைண்ட்னா அவங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிளைண்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஆளுங்க கூட. அப்புறம் உங்களோட பாஸ் இருக்காங்களே, எம்ப்ளாயரை கூட. அப்புறம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி கூட. கொலீக்ஸ்னால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் கூடயும் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், இன்டெகிரிட்டி, காம்பிட்டன்ஸ், டிலிஜென்ஸ், ரெஸ்பெக்டோட ஆக்ட் பண்ணணும். எல்லாரும் கூட, பப்ளிக் கூட, எம்ப்ளாயி கூட, கிளைண்ட்ஸ் கூட, ப்ரொஸ்பெக்டிவ் கிளைண்ட்ஸ் கூட. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள்,
நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்களுடைய ஒரு கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய கொலீக் இருக்காங்கள்ல, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அதில் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுறது, அவன் தப்பாக பண்ணிட்டான் அப்படின்னு போய் உங்கள் பாஸ் கிட்ட சொல்கிறது பதிலாக இல்லை வந்து அது எப்படியோ போயிட்டு போய் நமக்கு என்ன, அதை நம்ம மறைச்சி வச்சுக்கலாம், அப்புறமா பின்னாடி ஏதோ பிரச்சனை ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் போய் உங்களுடைய கொலீக் கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், place the integrity of the investment profession and the interest of clients above their personal interest. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனையும் உங்கள் கிளைண்ட்டோடைய இன்ஃபர்மேஷனையும் மேலே வச்சுக்கணும், உங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்டை கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுடைய போனஸ், கமிஷன், ரெப்யூட்டேஷன் எல்லாத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய கிளைண்ட்டோட போர்ட்ஃபோலியோவுக்கு, உங்கள் கிளைண்ட் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய பணம் உள்ளவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் ரெக்கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அன்எத்திக்கல். ஸோ உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது பண்ணாங்கன்னா உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அன்எத்திக்கல். உங்களுடைய சுயநலமாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மேலே போட்டுக்கிறீங்க. ஸோ இது வந்து அன்எத்திக்கல். ஸோ எப்போதுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனையும் உங்கள் கிளைண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்டெகிரிட்டியாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ஹானஸ்ட்டாக, டிலிஜென்ட்டாக, காம்பிட்டன்ஸாக இருக்கணுங்கிறது. செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை கீழே போட்டு சுயநலமாக இல்லாமல் கிளைண்ட்டோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து மேலே வச்சுக்கணும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், use reasonable care and exercise independent professional judgment when conducting investment analysis, making investment recommendations, taking investment actions and engaging in other professional activities. இது நம்ம ஆல்ரெடி ஐசிஎம்ஏஐயோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தோம்ல, மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஐசிஎம்ஏஐயில் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாகவும் இண்டிபெண்ட்டாகவும் யோசிக்கணும். ஜஸ்ட் பிளைண்டாக இன்னொருத்தவங்கள ஃபாலோ பண்ணியோ இல்லை வந்து அடுத்தவங்களோட ரெக்கமெண்டேஷனை வந்து உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மாதிரி காமிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக தானே இதில் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கிளைண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை பார்த்து இல்லை மற்ற எதையாவது பார்த்து இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நீங்கள் பர்சனலாக அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அடுத்தவங்களுடைய வார்த்தையை நம்பாமல் நீங்கள் வந்து பர்சனல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் ஆக்ஷன் வந்து இருக்கணும். நீங்கள் பயஸ்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், practice and encourage others to practice professionally and ethically that will reflect credit on themselves and the profession. ஸோ உங்களுடைய பிஹேவியர் வந்து பப்ளிக் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகிற, பப்ளிக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிஎம்ஏவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, யாரையாவது ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் என்ன வந்து சிஎம்ஏ எல்லாருமே இப்படி அப்படிங்கிற மாதிரி தோணிடும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பப்ளிக்கு நம்ம ப்ரொஃபஷன் மேலே ஒரு ரெப்யூட்டேஷன் வர மாதிரி, ஒரு ட்ரஸ்ட்டு வர மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறது கிடையாது, எல்லா சிஎம்ஏவையும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம ப்ரொஃபஷனை அது பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம ஆக்ட் பண்ணணும். நம்மளுடைய ப்ரொஃபஷனை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்துட்டு ஒரு அக்கௌண்டன்ட்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு லிங்க்டின்லையோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் கேதரிங்லேயோ போய் கேஷுவலாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கௌண்டன்ட்டோட பப்ளிக் இமேஜை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ப்ரொஃபஷனை வந்து எத்திக்கலாக நம்மளுடைய ப்ரொஃபஷன் மேலே மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். அதுதான் ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், promote the integrity and viability of the global capital markets for the ultimate benefit of society. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் க்ரோத்துக்காக மட்டும் இல்லாமல் சொசைட்டியோட நல்லதுக்காக ஃபேர் ப்ளே வந்து என்கரேஜ் பண்ணணும்.
ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து எப்படி ப்ரைஸிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். கரெக்டாக புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சிஎம்ஏ ஃபைனல் லாவில் வந்து படிப்பீங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஷேர் ப்ரைஸ் என்னவாகும் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா, உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? உள்ளே இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், பப்ளிக் இஷ்யூ ஆகும்போது அந்த உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் தெரியும்ல. ஸோ அவங்க வந்து அதை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா பப்ளிக்கு அது எஃபெக்ட் ஆகும். புரியுதா நான் என்ன சொல்ல? புரியுதா? ஸோ அவுட் சைடில் இருக்கிறவங்களுக்கு அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி மாறப்போகுதுங்கிறது தெரியாது. ஆனால் கம்பெனிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும். ஸோ பப்ளிக் இஷ்யூ நடக்கும்போது அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சைடர்ஸ் வந்து பப்ளிக் பை பண்ணி கொஞ்சம் மாதம் கழித்து தான் இன்சைடர் பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் வந்து கிடையாது. நம்மளோட சொசைட்டிக்கு அல்டிமேட் பெனிஃபிட் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் 5th பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் வந்து என்னென்னா, மெயின்டைன் அண்ட் இம்ப்ரூவ் தேர் ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைவ் டு மெயின்டைன் அண்ட் இம்ப்ரூவ் தி காம்பிடன்ஸ் ஆஃப் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நீங்கள் வந்து கீப் ஆன் லேர்னிங். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். வருஷம் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வருது, பட்ஜெட்டில் என்ன சேஞ்சஸ் வருது, அதெல்லாம் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களே மற்ற ப்ரொஃபஷனல்ஸும் அவங்களுடைய காம்பிடன்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு முன்னாடிலாம் ஒரு 1990லலாம் குவாலிஃபை ஆன சிஎம்எஸ்லாம் அப்போல்லாம் வந்து டேலியே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் அவங்க டேலி கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா அவங்க வந்து அவங்க ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டே டு டேக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ சாப், ஜோஹோ புக்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் வரலாம். நம்ம வந்து நம்ம குவாலிஃபை சிஎம்ஏ ஆகிட்டோம் அவ்வளோதான், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு இல்லாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் மெயின்டைன் அண்ட் உங்களுடைய ஆல்ரெடி உங்களுடைய ப்ரொஃபஷ்னலிசமை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து 2025 26 சிஎம்ஏ குவாலிஃபை ஆகுறீங்க. அப்போ இருக்கிற இன்கம் டேக்ஸ் ரேட் மட்டும் தான் எனக்கு தெரியும், அப்போ இருக்கிற ஜிஎஸ்டி மட்டும் தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன வந்து அப்படி கிடையாது. அப்படி அல்லாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ப்ரொஃபஷ்னலிசமை. வருஷம் நம்ம இன்கம் டேக்ஸில் என்ன சேஞ்சஸ் வருது, ஜிஎஸ்டியில் என்ன சேஞ்சஸ் வருது, லாவில் என்னென்ன கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதான் புதுசாக சாஃப்ட்வேர்ஸ் வருது, ஏதாவது புதுசாக வருதுன்னா அதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த 6 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்டெகிரிட்டியாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் டிலிஜென்ஸாகவும் நடந்துக்கூடும். யார் கூட, பப்ளிக் கூட, கிளைண்ட்ஸ் கூட, ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட் கூட, எம்ப்ளாயி கூட எக்ஸெட்ரா. செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய சுயநலமான இன்ட்ரெஸ்ட்டை மேலே வைக்கக்கூடாது. உங்களுக்கு கிளைண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து இண்டிபெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு ஒரு பேர் கிடைக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம என்கேஜ் பண்ணணும். 5th பாயிண்ட் வந்து நம்மளுடைய குளோபல் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் அல்டிமேட் பெனிஃபிட் ஃபார் த சொசைட்டிக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கோட நல்லதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். 6th பாயிண்ட் வந்து நம்ம எப்போதுமே நம்மளோட ப்ரொஃபஷனல் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், எத்திக்ஸ் இன் பிஸ்னஸ் டீலிங்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலாக எத்திக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் என்ன, ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் எத்திக்ஸ் வந்து இருந்ததுன்னா அதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ எது கரெக்டு, எது தப்பு, எது ஃபேரு, எது அன்ஃபேர், எப்படி வந்து கம்பெனி வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸை, எம்ப்ளாயீஸை, ஷேர் ஹோல்டர்ஸை, என்விரான்மெண்டெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து கரெக்டான வேலை ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறது, சீட் பண்ணாமல், அடுத்தவங்கள ஹார்ம்ஃபுல்லாக நடந்துக்காமல், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி
நம்ம ஹானஸ்ட்டாக இன்டெகிரிட்டியோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ மீனிங் பிஸ்னஸ் எத்திக்ஸ் டீல்ஸ் வித் மாராலிட்டி இன் த பிஸ்னஸ். ஓகே, இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் அப்ளைட் டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். திஸ் மீன்ஸ் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஷுட் பி கண்டக்டட் அக்கார்டிங் டு எத்திக்ஸ் ஆர் மாரல் ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, 3 பாயிண்ட்ஸுமே ஒன்றே தான் சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸில் மாரலை அப்ளை பண்ணோன்னா அதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் மீனிங், அவ்வளோதான். ஓகேவா, இதில் அதையே வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸுமே ஒன்று தான் மீனிங்கில். Definition: business ethics is an art or science of maintaining harmonious relationship with society, its various groups and institutions, as well as reorganizing for right or wrong of business conduct. So சொசைட்டி கூடயும் இன்ஸ்டியூஷன்ஸ் கூடயும் இண்டிவிஜுவல்ஸ் கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். எது வந்து கரெக்டு எது வந்து தப்பு அப்படிங்கிறத நம்மளால் டிஸ்டிங்யூஷ் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் வந்து இருக்கணும். அதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் என்ன, நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை சுற்றிலும் இருக்கவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். அதுதான் டெஃபினேஷனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். கோட் ஆஃப் காண்டக்ட். கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்னா ஒரு அந்த கம்பெனியோட ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அ செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கைடு எத்திக்கல் பிஹேவியர் இன் அ ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் கோட் ஆஃப் காண்டக்ட்னால் ரூல்ஸ் தான். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ரூல்ஸ் தான் வந்து கோட் ஆஃப் காண்டக்ட். செகண்ட் ஒன், ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு சோஷியல் குரூப். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், கன்சியூமர்ஸையோ இல்லை ஒர்க்கர்ஸையோ இல்லை சொசைட்டியோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் கம்மியான சேலரியும் மேல் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் அதிகமான சேலரியும் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சோஷியல் குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக நம்மளுக்கு கம்பெனியில் பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து தேவை. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஏதாவது ரொம்ப லோ இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் எப்படின்னா எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் ரொம்ப நேரம் வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் சோஷியல் குரூப்புக்கு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன், ப்ரொவைட் அ பேசிக் ஃப்ரேம் ஒர்க். ஸோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ஒரு கம்பெனி எப்படிலாம் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நீட் வில்லிங் அக்செப்டன்ஸ். ஸோ எத்திக்ஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கக்கூடாது. நீங்கள் எம்ப்ளாயீஸை போய் நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், இல்லைனா உங்களுக்கு சேலரியை கொடுக்குமானோ இல்லைனா உங்களை வேலையை விட்டு அனுப்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து சாய்ஸாக இருக்கணும். அவங்க வந்து டே டு டே அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸாக இருக்கணும் எத்திக்ஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ். எத்திக்ஸை வந்து நம்ம டே டு டே நம்ம அதை வந்து டீச் பண்ணணும் அண்ட் அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நாட் அகெயின்ஸ்ட் தி ப்ராஃபிட் மேக்கிங். ஸோ எத்திக்ஸ் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறதை அலோவ் பண்ணுது. ஓகேவா. எத்திக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ப்ராஃபிட்டே தேவையில்லை, நம்ம எத்திக்கலானா நம்ம ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லலை. அதுக்காக நம்ம கஸ்டமர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பண்ணணும்னா நம்ம ப்ராஃபிட்டே இல்லாமல் நம்ம லாஸில் விற்றா, கம்மி விலையில் விற்றா கஸ்டமர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துடும், அதனால் அப்படி பண்ணலாமா, அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகே. எப்படி நம்ம ஹானஸ்ட்டாகவும் ரீசனபிளாகவும் ப்ராஃபிட்டை மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எத்திக்ஸுங்கிறது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸில் என்ன பார்த்தா, கோட் ஆஃப் காண்டக்ட். கோட் ஆஃப் காண்டக்ட்னா எத்திக்ஸுங்கிறது ஒரு ரூல். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு சோஷியல் குரூப். எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்காமல் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அது வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் அந்த கம்பெனி எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிறதுக்கான பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்குது. அப்புறம் எத்திக்ஸை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பீப்புள் வந்து சாய்ஸாக இருக்கணும், அவங்க வில்ஃபுல்லாக அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் எத்திக்ஸை நம்ம ரெகுலராக டீச் பண்ணி அதை ரெகுலராக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அது வந்து நாட் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் மேக்கிங். இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ நான் ஏன் திரும்பி பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, எனக்கு பேசுகிறதுனால இருமல் வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் நாட் டிஸ்டர்பிங். ஸோ அவாய்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ நம்ம சீட் பண்ணக்கூடாது, பொய்யா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, நம்ம பொய்யான டிஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடாது. ஸோ கன்சியூமரை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவாய்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்.
பிளாக் மார்க்கெட்டிங், ஹோர்டிங்னா ப்ராடக்ட்டை வந்து பதுக்கி வைக்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட், எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட், வெங்காயம் விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம தான் வந்து சென்னையிலே ஒரு பெரிய வெங்காயம் விற்கிறவங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா வெங்காயத்தெல்லாம் பதுக்கி வச்சுக்கிறோம். வெங்காயத்தை விற்காமல் வெங்காயமே இல்லை, இதுவே இல்லை, அது பேர் என்ன, ஹார்வெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம குடவுன்லேயே வச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வேணாலும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபேர் ட்ரீட்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். ஸோ லேபர் ரைட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கெலாம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நீங்கள் லாவில் வந்து படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒர்க்கர்ஸை ஃபேராக ட்ரீட் பண்ணணும். எல்லாருக்கும் ஈக்குவலான வேஜஸ் வந்து கொடுக்கணும். ஈக்குவலான வேஜஸ்னால் மேலோ ஃபீமேலோ அவங்க எல்லாேருக்கும் ஈக்குவலாக நம்ம ரெம்யூனரேஷன் கொடுக்கணும். எந்த டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுதான் 3 பிரின்சிபல் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா 7 பிரின்சிபல்ஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸுங்கிறது வேறு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 7 பிரின்சிபல்ஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸுங்கிறது வேறு. ஸோ பி ட்ரஸ்ட்ஃபுல். நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு 7 நாள் ஆகும். ஆனால் நம்ம சும்மா பொய்யா 3 நாள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கீப் அண்ட் ஓப்பன் மைண்டு. கீப் அண்ட் ஓப்பன் மைண்ட். ஸோ எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, இல்லை கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களுடைய கன்சர்ன்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி குறைலாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அது ஒரு ஓப்பன் மைண்டோட அக்செப்ட் பண்ணணும். எம்ப்ளாயிஸை போய் நீ எனக்கு கீழே வேலை பார்க்குற, நீ என்ன சொல்கிறது, நான் எதுக்கு உன்ட்டு இந்த ஃபீட்பேக்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம ஃபீட்பேக்லாம் வந்து வாங்கிக்கணும். நம்ம அதை ஏற்றுக்கலையோ அது வந்து தனிப்பட்ட விஷயம். பட் அவங்கள வந்து நம்ம லிசன் பண்ணணும். ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மீட் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வந்து கஸ்டமருக்கும் நம்ம ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ண போகிறோங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை மீட் பண்ணணும். அதை வந்து கரெக்டான நம்ம ப்ராமிஸ் பண்ண டைமில் அதை டெலிவர் பண்ணணும். ஸோ அதுதான் மீட் ஆப்ளிகேஷன்ஸ்ங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹேவ் கிளியர் டாக்குமெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக பில்ஸு, ரிப்போர்ட்டு, கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டையும் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிகம் கம்யூனிட்டி இன்வால்வ்டு. ஸோ இப்போ வந்து பப்ளிக் வெல்ஃபேருக்காகலாம் பண்ணுவாங்கள்ல, நிறையா கம்பெனிஸ் வந்து அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க சுற்றிலும் இருக்கிற ஏழை ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் ஹெல்ப் பண்ணுற, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் பண்ணி தரது, இல்லைன்னா அந்த அநாத ஆசிரமம் போய் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெயின்டைன் அக்கௌண்டிங் கண்ட்ரோல். ஸோ செக்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆடிட்டிங்கில் வந்து படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக மேனிப்புலேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல். உங்களோட எம்ப்ளாயி, வெண்டார், கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட் பேசிக் பாயிண்ட் மாதிரி எழுதி நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதினா போதும். அது எழுதினா 7 மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அவாய்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வச்சு எழுதலாம். நம்ம சீட் பண்ணக்கூடாது, ஃபால்ஸாக ஆடு கொடுக்கக்கூடாது, டிஃபெக்டிவான ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவாய்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்னால் பிளாக் மார்க்கெட்டிங், ஹோர்டிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு நீங்கள் இப்படி தான் எழுதலாம். எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரர் hides his product and artificially increases the demand to so that he can sell the product at whatever price he wants. அந்த மாதிரி நீங்கள் போட்டு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டு கூட எழுதலாம். ஃபேர் ட்ரீட்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ், எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அப்புறம் பி ட்ரஸ்ட்ஃபுல், கீப் ஓப்பன் மைண்டட். இதுவும் நீங்கள் உங்களுடைய ஓன் பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம். ஓகே, ஏரியாஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ ஏரியாஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் தான் நான் இப்போ வந்து சொன்னேன்ல, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சில கம்பெனி அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து ஒரு சில லிமிட்டை தாண்டுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சிஎஸ்ஆர் வந்து பண்ணணும். சிஎஸ்ஆர்னால் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, நீங்கள் வந்து ஓனாவோ பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு என்ஜிஓ மூலமாக சொசைட்டிக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆக்ட் வந்து பண்ணலாம். அதுதான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட் பாயிண்ட், ஃபிடூஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஃபிடூஷியரி அப்படின்னா ட்ரஸ்ட் இருக்கக்கூடியது. ஃபிடூஷரினா ட்ரஸ்ட்டு.
ஓகே. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் ஹூஎவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் கம்பெனி. அது யாரெல்லாம் உங்கள் கம்பெனியில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ, எம்ப்ளாயீஸ், அப்புறம் கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட், சொசைட்டி, அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களோட கம்பெனியில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்காக நீங்கள் ஆக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்பியோனேஜ். ஸோ அவாய்ட் அன்எத்திக்கல் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஃப்ரம் காம்படிட்டர்ஸ். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்பியோனேஜ் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் கேட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணுறது. இந்த என்னமோ படம் இருக்குல்ல, வேலைக்காரன் படம் தானே அது, சிவகார்த்திகேயன் வந்து இருப்பாங்கள்ல. ஸோ இன்னொரு கம்பெனியோடைய ஒரு ஓனரோட பையன்தான் வந்து ஃபஹத் ஃபாசில், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஸ்பையை அனுப்பிவிட்டு அந்த மாதிரி அவங்க காம்படிட்டர் கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷனெல்லாம் கேதர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அது பேர் தான் இண்டஸ்ட்ரியல் எஸ்பியோனேஜ் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான் ஏரியாஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் எத்திக்கல் பிஹேவியர் அண்ட் சிஎஸ்ஆர் டு அ பிஸ்னஸ். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோம், பிஸ்னஸ் வந்து எத்திக்கலாக இருக்கணும், சொசைட்டிக்கு கிவ் பேக் பண்ணணும், பிளாப்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஏன் பண்ணணும்? அதை பண்ணுறதுனால பிஸ்னஸ்க்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, attracts customers to the firm's products, which means boosting sales and profits. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அதனால கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கம்பெனி மேலே ஒரு லாயல்ட்டி பில்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஏதோ ஒரு சைல்டோட எஜுகேஷனை வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம கம்பெனியோட பேர் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஓகே. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஈவெண்ட்லேயோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதில் நம்ம கம்பெனி பேர் போட்டு வச்சுருக்கோன்னா கஸ்டமர்ஸ் அதை பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த கம்பெனி இப்படிலாம் கூட பண்ணுறாங்களா, அப்படின்னா நம்ம அவங்கள்ட்டேருந்து போய் ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லாயல்ட்டி வந்து பில்ட் ஆகும். ஸோ அதுதான் அட்ராக்ட் கஸ்டமர்ஸ். நம்ம கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆகும்? ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன், மேக் எம்ப்ளாயீஸ் want to stay with the business, reduce labor turnover and therefore increase productivity. So employee retain பண்ணும். ஸோ லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னா ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து எம்ப்ளாயி காஸ்டிங்கில் லேபர் டர்ன் ஓவர் படிப்பீங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வெளில போகிறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் உள்ளே வராங்கங்கிறது. ஸோ ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் வெளில போயிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம புதுசாக எம்ப்ளாயீஸை வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால நமக்கு காசு தானே வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு எத்திக்கலான ஒரு கம்பெனியாக இருந்தோம், நம்ம வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணோம், அப்புறம் நம்ம எம்ப்ளாயீஸை எல்லாருமே நம்ம ஃபேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வந்து இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகணுன்னு மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறோம், செகண்ட் பாயிண்ட் எம்ப்ளாயை ரீடைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து அட்ராக்ட் மோர் எம்ப்ளாயீஸ் வாண்டிங் டு ஒர்க் ஃபார் த பிஸ்னஸ், ரெடியூஸ் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் அண்ட் எனேபிள் த கம்பெனி டு கெட் தி மோஸ்ட் டேலண்டட் எம்ப்ளாயீஸ். ஒரு கம்பெனி வந்து எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் ரெப்யூட்டேஷன் வந்து பில்ட் ஆகும். அதனால் நிறைய பேர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண ஒருத்தவங்க வந்து ஒரு சிஏ வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அவங்க ஒர்க் ப்ரெஷர்னால இறந்து போனாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் ஐயோ அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துடவே கூடாது, அதில் வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். கரெக்டாக. அதுவே ஒரு கம்பெனி வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லா சாட்டர்டே சண்டேவும் லீவு, நம்ம வந்து ஒர்க் ஹவர்ஸ் வந்து 9 to 5னா அதை தாண்டி நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து மெட்டர்னிட்டி லீவ்லாம் நிறையா தராங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மக்களுக்கு பரவாயில்லையே அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம், அந்த கம்பெனியில் எப்படியாச்சும் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ ஒரு கம்பெனி எத்திக்கலாக இருந்ததுன்னா நம்ம நிறைய எம்ப்ளாயீஸை நிறையா பீப்புளை அட்ராக்ட் பண்ணலாம், அந்த கம்பெனியில் வந்து வேலைக்காக அவங்க சேரணுங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். Next, attract investors and keep the company's share price high, thereby protecting the business from takeover. So நம்ம கம்பெனி வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹை ஷேர் ப்ரைஸ் இருந்ததுன்னா நமக்கு ஃபண்ட் வந்து அதிகமாக இருக்கும். டேக் ஓவர்னால் நம்ம கம்பெனியோட ரொம்ப லாஸ் மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு கம்பெனி நம்ம கம்பெனி வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுதான் டேக் ஓவருங்கிறது. ஸோ அந்த டேக் ஓவரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரைச்சிட்டே இருக்குமா, அதனால் நம்ம கம்பெனிக்கு லாஸ் வந்து வராது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயீஸை அட்ராக்ட் பண்ணுறோம்,
தேர்ட் பாயிண்ட், வெளியில் இருக்கிறவங்க நம்ம கம்பெனியில் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு மாதிரி நினைப்பாங்க, அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறோம். ஃபோர்த் பாயிண்ட், இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறோம். இதுக்காக தான் நமக்கு பிஸ்னஸில் எத்திக்ஸ் வேணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எமர்ஜிங் இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ இது வரைக்கும் எத்திக்ஸோட பெனிஃபிட்ங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ எத்திக்ஸ்னால என்ன இஷ்யூ வந்து வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த பிஸ்னஸ் இஸ் சஃபரிங் அண்ட் ட்ரபிள்ஸ் பை லேக் ஆஃப் ப்ராப்பர் டிரெக்ஷன்ஸ் அண்ட் இஸ் ஸ்ட்ரக் ஆன் இஷ்யூஸ் லைக் லாஜிக் ரீசன்ஸ் எக்ஸெட்ரா. த இஷ்யூஸ் லைக் ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஹானஸ்டி ஆர் த மெயின் இஷ்யூஸ் தட் ஆர் போசிங் காம்ப்ளெக்ஸ் dilemma to the business. A wrong or biased decision can have a profound impact on the goodwill of the company. ஸோ இது வந்து எத்திக்கல் டைலமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைலமானா இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம எத்திக்கலாக இருக்கணும்னு நினச்சா நம்ம நிறைய டைலமாவை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் போயிடுவோம். ஸோ ஃபேர்னஸாக ப்ராஃபிட்டாக நம்ம வந்து ப்ராஃபிட் வேணுங்கிறதுக்காக எம்ப்ளாயீஸை வந்து நம்ம எம்ப்ளாயீஸை வெளியில் போக சொன்னோம் அப்படின்னா காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ இது பண்ணால் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு எத்திக்கலாக இல்லையே, அப்போ என்ன பண்ணுறது? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு நம்ம கம்பெனி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு பிரான்ச் இருக்குது. ஓகே, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலமில் இருக்குது, நிறைய ஊரில் பிரான்ச் இருக்குது. ஒரு பிரான்ச்லேயும் ஒரு அக்கௌண்டன்ட் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்கு ஒரு பிரான்ச்சில் ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு 3 பிரான்ச்சுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் இருந்தால் போதாதா? இப்போ கிட்ட இருக்கிற ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சென்னையிலே வந்து இப்போ கிண்டி, அம்பத்தூர், வேறு ஏதாவது ஒரு ஊர், டி நகர் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சென்னையிலேயே. அப்போ அந்த 3 ஊருக்கும் ஒரே அக்கௌண்டண்ட்டை போட்டு நீங்கள் ஒரு நாளும் ஒரு ஊருக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அதே மாதிரி இப்போ திருச்சினா, இப்போ திருச்சி பக்கத்தில் என்ன இருக்குது, திருச்சி பக்கத்தில் திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அந்த மாதிரி 3 ஊருக்கு நீங்கள் ஒரே அக்கௌண்டண்ட்டை போட்டுடலாம். கரூர், அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் ஏதாவது கரூர், நாமக்கல்ங்கிற மாதிரி ஊருக்கெலாம் ஒரே அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி மற்ற அக்கௌண்டன்ட்லாம் வேலை விட்டு அனுப்பிடலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம காஸ்ட்டை கம்மிப்படுத்தலாம். இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா அது வந்து எத்திக்கலாக கிடையாது. ஸோ எத்திக்கலாக இருக்கிறதா இல்லை காஸ்ட்டை கம்மிப்படுத்துறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமா வருது. இன்னொன்று ஹானஸ்டி விசஸ் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம வந்து உண்மையை வந்து சொல்லணுமா இல்லை நம்ம பாஸை கோவப்படுத்தாமல் பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமா வந்து வரும். ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று வந்து தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் ஆர்டிகல்ஷிப்பில், ஆனால் அந்த தப்பை நீங்களே சரி பண்ணிட்டீங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் பாஸ்கிட்ட சொல்லணுமா, நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படிலாம் பார்த்தோமே, அதனால் நம்ம போய் பாஸ்கிட்ட சொல்லணுமா இல்லை வந்து வேண்டான்னு விட்டுறலாமா, இந்த மாதிரி ஒரு டைலமா வந்து இருக்கும். இன்னொன்று ட்ரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், எதையும் ஹைட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு ஒன்று பார்த்தோம். கான்ஃபிடென்ஷியாலிட்டினா அந்த சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்லாம், சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, எந்தெந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமா வந்து இருக்கும். ஸோ இதுதான் எமர்ஜிங் இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ். எமர்ஜிங் இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் நீங்கள் என்னென்ன எழுதலாம்னா, while following ethics companies usually face dilemma such as fairness versus profit. Should we fire the employees to reduce cost அப்படிங்கிறது. அந்த மாதிரி பண்ணோன்னா அது எம்ப்ளாயீஸ்க்கு அன்எத்திக்கலாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொன்ன 3 எக்ஸாம்பிளுமே நீங்கள் எழுதலாம். ஒன்று வந்து என்னது, ஃபேர்னஸ் versus ப்ராஃபிட், அதான் அந்த அக்கௌண்டன்ட் எக்ஸாம்பிள் சொன்னல அது. இன்னொன்று ஹானஸ்டி versus ப்ரெஷர், நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணுமா இல்லை வந்து நம்ம பாஸை எப்படி கோவப்படுத்தாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று ட்ரான்ஸ்பரன்சி விசஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எந்தெந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிறது, எந்தெந்த இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறது. ஸோ இதுதான் நம்ம எமர்ஜிங் இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ ஜென்ரலாக எந்தெந்த ஏரியாலலாம் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், எத்திக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம பயஸ்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஃபேர் அப்ரைசல் கொடுக்கணும். ஃபேர் அப்ரைசல்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம்பளம் கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி. ஸோ ஹெச்ஆர் எப்படி எத்திக்கலாக இருக்கிறதுனா, நம்ம ஆளை வேலைக்கு எடுக்கும்போது நம்ம வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள தான் நம்ம வேலைக்கு எடுத்துப்போம், இவங்கள மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். அதுதான் ஹெச்ஆர் இன் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு எத்திக்ஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எப்படி எத்திக்கலாக இருக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பொய் சொல்லக்கூடாது.
அது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எத்திக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம வந்து சீப்பஸ்ட்டு ரா மெட்டீரியலை வாங்கி ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளோட லாபத்தை அதிகப்படுத்திக்கலாமா? கூடாது. ஓகே, ஸோ ஹார்ம்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வாங்கக்கூடாது. சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ரொடக்ஷனில் எப்படி எத்திக்கலாக இருக்கிறதுங்கிறது. நெக்ஸ்ட்டு எத்திக்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ அடுத்தவங்களோட ஐடியாவை அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து குவாலிட்டி வால்ஸ்னு ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதோட ஸ்பெல்லிங் வந்து இப்படி இருக்கும்ல, குவாலிட்டி இந்த ஸ்பெல்லிங் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம்ங்கிற மாதிரி சொல்லி விற்கிறேன். இப்போ மக்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அந்த கம்பெனி தான் நினச்சிக்குவாங்க. அந்த நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி தானே இருக்குது, அந்த கம்பெனிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. நான் வந்து ஒரு கேவலமான ஐஸ்கிரீம் விற்றுறேன், மக்களுக்கெலாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா இந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் நல்லா இல்லை அப்படின்னு போய் அவங்க சொல்லுவாங்க. அது நம்மளோட குவாலிட்டி வால்ஸா இல்லை ஒரிஜினல் குவாலிட்டி வால்ஸான்னு எப்படி தெரியும்? ஸோ அடுத்தவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த எத்திக்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ, இந்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ், நீட் ஃபார் பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதெல்லாம். ஸோ லாஸ்ட்டாக இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, காமன் அண்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சா? ஓகே, காமன் அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் பை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் அ கார்பரேட். ஸோ காமனாக எப்படிலாம் பீப்புள் வந்து அன்எத்திக்கலாக இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கரப்ஷன், ஃபினான்ஷியல் ஆர் நான் ஃபினான்ஷியல். நம்ம வந்து பிரைபு, லஞ்சம் வாங்குறது, அதெல்லாம் தான் கரப்ஷன் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்க, அது பெரிய ப்ராடக்ட். ஓகே, ஒரு ஏசியோ வாஷிங் மிஷின் ஒரு 50,000 மதிப்பிலான ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அது வந்து ஒர்க்கே ஆகலை. அதனால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, நான் அதை அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன், எனக்கு ரீஃபண்ட் கொடுங்கன்னு கம்பெனிகிட்ட கேட்குறாங்க. கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரீஃபண்ட்லாம் என்ன, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, பாவம், கிடைக்கவே கிடைக்காது, அது கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்காதுங்கிற மாதிரி குழப்பி விட்டுறாங்க. அந்த கஸ்டமர் இப்போ என்ன நிலைமை இருப்போம், ஐயோ எனக்கு வந்து இவங்க அமௌண்ட்டு பிடிச்சிட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 50% கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களா? அப்போ எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைப்பாங்களா? அப்போ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க, 50,000 அந்த ப்ராடக்டா, எனக்கு ஒரு 5,000 கொடுத்துருங்க, 45,000 நான் எப்படியாச்சும் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுதான் லஞ்சம் வாங்குறதுங்கிறது. ஸோ இந்த மாதிரி யூஸ்வலாக கரப்ஷனுங்கிறது நடக்கும். நெக்ஸ்ட்டு க்ரீடு ஃபார் ப்ராஃபிட் ஆர் டேர்ன் ஓவர். ஸோ நம்ம வந்து எப்படியாச்சும் நமக்கு டேர்ன் ஓவர்னால் சேல்ஸுங்கிறது, எப்படியாச்சும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், எப்படியாவது லாபம் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேல்யூவை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறோம். அதுதான் க்ரீட் ஃபார் ப்ராஃபிட் ஆர் டேர்ன் ஓவர். எப்படியாவது நமக்கு லாபம் கிடச்சா போதுங்கிறதுக்காக நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்டை விற்க மாட்டேங்கிறோம். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் ஓகே, செகண்ட் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்குது, சோஃபா விற்கிறாங்க. அது ஒரு சோஃபா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 years அது நல்லா இருக்குமா? ஆனால் இந்த கம்பெனியில் வாங்குகிற சோஃபா எப்படி தெரியுமா, கொஞ்ச நாளில் வந்து உட்காந்தா நம்ம உள்ளே போயிடுவோம், அந்த மாதிரி இருக்குது, அந்த பஞ்செல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அப்போ வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த கம்பெனி மேலே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஆனால் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி அவங்க லோ குவாலிட்டி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி, லோ குவாலிட்டி வுட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணி லாபம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், அகாமடேட்டிங் அ குரூப் மேபி எம்ப்ளாயீஸ், வெண்டர்ஸ், கஸ்டமர்ஸ். ஃபேவரட்டிசம். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ, எம்ப்ளாயீஸ்க்கோ, வெண்டர்ஸ்க்கோ ஃபேவரட்டிசம் பார்க்குறது. ஸோ நம்ம ஆர்டிகல்ஷிப் பண்ணுறோம், நம்மளோட சிஏ வந்து நம்ம சிஏவோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம கூடயே ஆர்டிக்கலாக இருக்காங்க, அவங்க தப்பு பண்ணால் திட்ட மாட்டேங்கிறாங்க, நம்ம தப்பு பண்ண மட்டும் திட்டுறாங்க. ஸோ இதுதான் ஃபேவரட்டிசம் பண்ணுறதுங்கிறது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு யூஸ்வலாக பிஸ்னஸில் நடக்கிறது. ஃபோர்த்து பாயிண்ட், லீக் ஆஃப் நாலேஜ். ஸோ கம்பெனியோட சீக்ரெட்ஸை வந்து பர்சனல் கெயின்காக வெளியில் போய் சொல்லிடுறது. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட காம்படிட்டர் வந்து இருக்காங்க, காம்படிட்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கம்பெனியில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு என்ன ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஒரு 10,000 பணம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் போய் அது எல்லாத்தையும் போய் அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்க. ஸோ இது யூஸ்வலாக இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு லீக் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம். சாரி, இது லீக் இல்லை, லேக் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம். லீக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம் தான் வரும்.
ப்ரொஃபஷ்னலிசமை லீக் பண்ண முடியாது, லேக் தான் பண்ண முடியும். லேக் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம். ஸோ புவர் கம்யூனிகேஷன், லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்காமல் லூஸ் மாதிரி நடந்துக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு சிஎம்ஏ, குவாலிஃபைடு சிஎம்ஏனா அந்த லெவலுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்துக்காமல் ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு குவாலிஃபைடு சிஎம்ஏவா நம்ம வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா காசு வாங்கிடுறோம், லஞ்சம் வாங்கிடுறோம், நமக்கு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிடுறோம். இப்போ என்ன நடக்கும்னா அடுத்த தடவை அவங்க வரும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் அதுக்கு பண்ணணும்னு கேட்குறீங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான், லஞ்சம் வாங்கும்போது நல்லா இருந்ததில்ல, இப்போ மட்டும் என்ன அப்படின்னு கேட்பானா. நம்மளோட ப்ரொஃபஷ்னலிசமே போயிருதா, நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது அது போயிருதா நம்மளோட பிஹேவியர்னால. ஸோ இதுதான் லேக் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம்ங்கிறது. நம்ம ஒரு தடவை நம்ம லஞ்சம் வாங்கிட்டோன்னா அடுத்த தடவை அவன் வரும்போது நம்மளை ஃபஸ்ட்டு சாரு மேடம்னு அது இதுன்ட்டு ரெஸ்பெக்டோடு பிஹேவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறத நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கும்போது நல்லா இருந்தது, இப்போ மட்டும் என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இப்போ நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும்ல. இதுதான் லேக் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னாலேயோ இல்லை வெளியில் நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னாலேயோ கிளைண்ட் நம்ம கூட கொடுக்குற ப்ரெஷர்னாலேயோ அன்எத்திக்கலான டெசிஷனை மேக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஈகோ அண்ட் டாமினன்ஸ் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட், இக்னோரிங் ரைட் திங்ஸ். பர்சனல் ப்ரைடுக்காக கரெக்டான இதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு டாப் மேனேஜ்மெண்ட், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் மாதிரி வந்துருச்சு. அவங்க வந்து நான் பண்ணது தப்பு தான், இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ப்ரைடு வந்து போயிடும், ஈகோ அவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கம்பெனி எப்படியோ போயிட்டு போதுப்போ அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ அதுதான் இந்த 7th பாயிண்ட். ஓகே, யூஸ்வலாக எப்படிலாம் அன்எத்திக்கலாக இருக்கிறாங்க பிஸ்னஸில், ரியல் லைஃப்பில் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம படிச்சிட்டோம். இதோட போடும் இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ்லேருந்து எத்திக்ஸ் இன் பிஸ்னஸ் டீலிங்ஸில் காமன் அன்எத்திக்கல் பிஹேவியர் வரைக்கும் படிச்சிருக்கோம். இம்பார்ட்டன்ஸு, நீடெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.